வணக்கம் குடும்பத் தலைவிகளே. எஃப்எம்சிஜி டிவி சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கை பற்றின சில விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ நல்லது, உங்கள் ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ நல்லது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஏனென்றால் வளர்ந்த நாடுகளில் சிறு குறு வணிகர்கள் இருந்தார்கள். இந்த வால்மார்ட் போன்ற சூப்பர் மார்க்கெட் வருகையால் அனைத்து சிறு குறு வணிகர்களும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தொழிலை கைவிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதுக்கப்புறம்தான் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறதே அமேசான் போன்ற நிறுவனங்கள், வால்மார்ட் எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங் தான். அது வந்து ஏன்னா பக்கத்தில் இருக்கிற சிறு குறு கடைகள்லாம் வந்து காணாமல் போயிடுச்சு. 100 இருந்த இடத்துல ஒரு கடை 2 கடை தான் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்ட உடனே ஆன்லைன் ஷாப்பிங்கிறது அதிகரிக்க தொடங்கியது அங்கே. அதனால் 20-30 வருஷமாக அங்கெல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங்கிறது இருக்குது. சமீபத்தில் பல இந்தியர்கள் வளர்ந்த நாடுகளில் செட்டில் ஆகிட்டு அவ்வப்போது இந்தியாவுக்கு வராங்க. அவங்களுடைய தாய் தகப்பனெல்லாம் பார்க்குறதுக்கு அவங்களோடலாம் நான் வந்து உரையாடின போது அவங்க சொன்ன கருத்து சிலது ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா, ஆரம்ப கட்டத்தில் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் செய்வதுங்கிறது ரொம்ப த்ரில்லிங்காக, உற்சாகமாக, பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து கொடுக்குற ஒரு கலாச்சாரமாக இருக்குது. அந்த மாதிரி தான் எங்களுக்கெல்லாம் இருந்தது. அப்புறம் நாளாக பார்த்தா அந்த ஆன்லைன் ஷாப்பிங்க்கு நாங்கள் வந்து அடிமையாக தொடங்கிட்டோம். பல மணி நேரம் அந்த ஆன்லைன் ஷாப்பிங் செய்கிறதுக்கோசரம் ராத்திரி வேலையை முடிச்சுட்டு படுக்கைக்கு வந்த அப்புறம் ஒரு மணி நேரத்தில் 1.5 மணி நேரம் அதுக்கே செலவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு, அந்த அடிக்ஷன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். தேவையில்லாத பொருள்களை எல்லாம் பார்ப்பதற்கு சுகம் அளிப்பதால் ஐயோ அது நம்மக்கிட்ட இருந்தால் நல்லா இருக்குமே, இது நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துக்கோசரம் பல தேவையில்லாத பொருள்களை எல்லாம் வந்து அந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக நாம் வந்து ஆர்டர் கொடுக்க தொடங்கிட்டோம். அதுபோல் எந்த பொருளை பார்த்தாலும் வந்து 50% சலுகை, 30% சலுகை, 1 வாங்கினா 2 ஃப்ரீ, 1 வாங்கினா 1 ஃப்ரீ, இந்த பொருளை வாங்கினா அந்த பொருள் ஃப்ரீ, எண்ணெய் வாங்கினா சீப்பு ஃப்ரீ, பவுடர் வாங்கினா ஃபேஸ் வாஷ் ஃப்ரீ, இப்படின்னு ஏதோ போட்டு உங்களை கம்பல்சரியாக ஆன்லைன் ஷாப்பிங்குள்ளே நுழைஞ்சால் பேக்கெட்டில் இருக்கிற பணம், ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 500 ரூபா தான் நார்மலாக செலவு பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 5000 ரூபாயாவது செலவு பண்ண வைக்கக்கூடிய தூண்டுதலை இந்த ஆன்லைன் ஷாப்பிங் என்பது உருவாக்குவதாக அவங்கெல்லாம் தெரியப்படுத்தினாங்க. அப்போ என்ன ஆரம்பிச்சு தான் நாளாக இந்த ஒரு போதை தான் அந்த அவங்க சொல்கிறாங்க அடிக்ஷன். டெய்லி வந்து படுக்கைக்கு போன உடனேயே வந்து நம்ம அமேசானை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவங்களுக்கெல்லாம் வர தொடங்கி, அதனால் டெய்லி ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. வாங்கும்போது ஐயோ இவ்வளோ பணம் வந்து செலவு பண்ணுறமேன்னு தோன்றதில்லை. அந்த கிரெடிட் கார்டை கட்டும்போது தான் அந்த வழி தெரிய தொடங்குது. அதனால் இது ஒரு தற்காலிக சுகம் என்று டாக்டர் வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த வீடியோவை கூட நீங்கள் இப்போ பாருங்கள், ஒரு டாக்டர் தான் சொல்லியிருக்காரு. Ordered. Oh, it's here already. Why online shopping is damaging your dopamine system. Immediate rewards that we get with online shopping without any social interactions, without actual any physical feel of the product is bad for our dopamine balance, because we get rewarded and we are expecting something in the mail with an unexpected outcome, and that leads to unhealthy levels of dopamine in our brains, which spikes dopamine towards the pleasure side of the balance and leads to more dopamine withdrawal further down the line. This is something that online shopping platforms exploit. That is our scarcity mindset, and that is what they exploit to tempt us to order online. Instead, going out into the real world, meeting with people, having a social interaction with a shopping assistant is a far healthier way of modulating your dopamine levels so that you do not have these large dopamine spikes and troughs
which are only going to make your mental health worse. So get out there, buy retail. நம்ம பாடியில் பல கெமிக்கலை நம்மளுடைய உடலே தயார் செய்கிறது. அதுபோல் வந்து டோப்பமைன் என்ற ஒரு கெமிக்கலை நம்ம பாடி உருவாக்குது. அது எப்போன்னா சந்தோஷம் கிடைக்கும்போது, துக்கம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம பாடியில் உருவாகுது, இல்லை உருவாகாமல் இருக்குது. சந்தோஷம் கிடைக்கச்சு அதிக அளவில் உருவாகும், துக்கமாக இருக்கச்சு மிக குறைந்த அளவுக்கு போயிடும். அதனால் எப்போ வந்து அந்த டோப்பமைன்லாம் அதிக அளவில் கெமிக்கல் நம்மளுடைய உடலில் ஏறுதோ அப்போல்லாம் வந்து நம்ம மூளையில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சுகம் தரும் ஒரு பாகத்திற்கு மிக அதிக சுகத்தை தருகிறது. இப்போ இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் நீங்கள் ஷாப் பண்ணும்போது அந்த சுகத்தை தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கறது. ஆகையால் எப்போதுமே வந்து ஒரு போதை மருந்தை உட்கொண்டவனுக்கு எப்படி அந்த சுகத்தின் உச்சத்துக்கு போகிறானோ அதுபோல் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறவங்களுக்கு கூட அந்த உச்சத்தை வந்து அடிக்கடி தொட வேண்டிய ஒரு கட்டாயங்கள் ஏற்பது. இதனால் வேறு சில சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் உடல் ரீதியாக ஏற்படுகிறது அப்படின்னு நாளாக தான் அந்த கஸ்டமர்களுக்கு புரிய தொடங்குது. அதை தவிர பர்ஸு காலியாகுது. இதை தவிர வந்து வளர்ந்த நாடுகள்லாம் பார்த்திங்கனாக்கா முக்கியமான நகரங்களில் பெரிய பெரிய வீடுகள் இருக்காது. ஒரு 2 பெட்ரூம் ஹவுஸு அந்த மாதிரி தான் அவங்களோட ஃப்ளாட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் அதிகமாக பண்ண பொருள்களை வைக்கிறதுக்கே இடம் இல்லாமல் திண்டாட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு வேறு ஒரு வீடெல்லாம் இவங்க மாற்றும்போது வெறும்னு ஸ்டோரேஜுக்கு ஒரு ரூம் இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு பல பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்டோரேஜ் ரூம் ஒன்று வைக்க தொடங்கிட்டாங்க. அந்த மாதிரியான மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடுது. ஆகையால் இந்த ஒரு அடிக்ஷன் தொடர்ந்து இருந்து அதனால் ஏற்படுற உடல் பிரச்சனைகள் இதெல்லாம் டாக்டரை சந்தித்து அவங்க பேசும்போது நீங்கள் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் செய்வதை கட்டாயம் நிறுத்தி கொள்ளுங்க, அவசியம் இல்லை, தேவைக்கு மட்டும் வாங்குங்க. வேறு தேவையில்லாத பொருளை அவங்க ஆசை காட்டுறாங்க, ஒன்றுக்கு ஒன்று இலவசம் தரான், ஏகப்பட்ட தள்ளுபடி தரான் அப்படின்னு சொல்லி வாங்காதீங்க. ஏன்னா சீசன் வரைச்சு என்ன பண்ணுறாங்க, ஒரு கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்படின்னாக்க 5 பேண்ட்டு வாங்கினாக்கா 3 பேண்ட்டு ஃப்ரீன்னுவான். அப்போ எல்லாமே தேவைக்கு அதிகமாக வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுறீங்க. அதனால் இந்த சுகபோகத்தில் பெண்களை ஈடுபடாதீர்கள் என்று அயல்நாட்டில் பல மருத்துவ வல்லுநர்கள் அவர்களுடைய பேஷண்ட்டுக்கெல்லாம் சொல்லி, குறிப்பாக நம்ம இந்தியாவிலேருந்து அங்கே போய் செட்டில் ஆனவங்க இதை புரிஞ்சுக்கிட்டு இதுலேருந்து விடுபடணும்னு சொல்லி அவங்கெல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங்கை தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி அதை அன்றாடம் செய்வதை நிறுத்த தொடங்கி நிம்மதியாக ஆரோக்கியமாக தூங்கி நல்ல வாழ்க்கையை மேற்கொண்டு வருகிறார்கள்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவுக்கு இந்த கலாச்சாரம் மிக புதிது. ஒரு அதிகபட்சம் 10 வருஷமாக தான் இருக்குது. அதில் ஒரு 2-3 வருஷமாக ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இங்கேயும் பலர் பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து அவங்களுக்கு ஒரு 10,000-15,000 தான் இருக்கும். ஆனால் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண போய் எல்லாருக்கும் வந்து சம்பளம் 10-15,000 ரூபாய் வரைச்ச வங்கியிலேருந்து கிரெடிட் கார்டு கொடுக்குறேன்னு ஒரு மாயையை காமிச்சு கிரெடிட் கார்டு வாங்குவது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம். நண்பர்கள், நீ இந்த கிரெடிட் கார்டு வச்சுக்கல, அந்த கிரெடிட் கார்டை வாங்கினேன்னாக்கா இந்த கடையில் நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது, அதில் அவங்க பேசும்போது உற்சாகமாக சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் முதல் டைம் ஏற்படுற ஒரு அனுபவம் பாருங்கள். அதனால் இந்த உற்சாகத்துக்கு நம்மளும் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுவோம். ஆனால் இந்த கிரெடிட் கார்டை கையாள்வது என்பது அவ்வளோ சுலபமான விஷயமே கிடையாது. பணத்தை கையாள்வது என்ற ஒரு இது ஃபைனான்ஷியல் மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க, ஃபைனான்ஷியல் லிட்ரஸின்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோ ஈஸி இல்லை, எல்லாருக்கும் ஆண்டவன் கொடுக்கல. பலர் அடிபட்டு தான் தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த பொருளாதாரத்தை பணத்தை கையாளுவதில் முதிர்ச்சி ஆண்டவன் இயற்கையாக கொடுத்துருக்கான். அதனால் அவர்கள் எப்போதுமே வந்து பணத்தை செலவு பண்ணுவதில் ஜாக்கிரதையாக இருப்பாங்க. ஆனால் புதுசாக எல்லாத்தையுமே பார்க்குறவங்க இந்த கிரெடிட் கார்டு வந்ததுன்னா அந்த கிரெடிட் கார்டை வாங்கணும்னு சொல்லி அவங்க
செலவு பண்ண தொடங்குவாங்க. அவன் உடனே மெசேஜ் அனுப்புவான், நீ வந்து இப்போ 3000 ரூபாய் செலவு பண்ணியிருக்க, இன்னொரு 3000 ரூபாய் செலவு பண்ணிங்கன்னா உனக்கு 500 பாயிண்ட் கிடைக்கும்னுவான். இந்த 500 பாயிண்ட்டுக்கு என்ன கிடைக்கும்னு தோணுது, 500 பாயிண்ட் கிடைக்கும், 1000 பாயிண்ட் கிடைக்கும்னு சொல்லி சேர்க்க தொடங்குற புத்தி வந்து கடைசியில் பார்த்தா கை காசு தான் போயின்னு இருக்கும் ஒழிய உங்களுக்கு வாங்குகிற சம்பளத்துலேருந்து 50%ம் இந்த கிரெடிட் கார்டு கட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டு, அப்புறம் கட்ட முடியாமல் கிரெடிட் கார்டுக்காரன் வந்து என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல்ல உங்களுக்கு சலுகை தருவான், வட்டி இல்லாத கடன்னு சொல்லுவான். ஆனால் 30வது நாள் தாண்டி நீங்கள் 30வது நாளை தாண்டி 36வது நாளுக்கு போயிட்டீங்கன்னாக்க ஒரு நாளைக்கு 100 ரூபா பெனால்ட்டி அப்படின்னு போட்டு வசூல் பண்ண தொடங்குவான். ஒரு சிலர்லாம் வந்து கோர்ட்டு கேஸ் ஆகி நான் 3000 ரூபாய் தாங்க தரணும், ஆனால் 30,000 ரூபாய் வந்து கட்ட சொல்லி கோர்ட்டுக்கு என்னை இழுத்து விட்ருக்கான், லாயருக்கு செலவு ஒரு 10,000 ரூபாய் பண்ணினேன் அப்படின்னு எல்லாம் வேதனையும் வருத்தமும் படுறதெல்லாம் தொழிலையும் ஒரு வணிக சங்க தலைவராக இருக்கிற நாள்லாம் வந்து அடிக்கடி சந்திக்கிறோம், பார்க்குறோம் எவ்வளோ கஷ்டத்துக்கு உள்ளாராங்கன்னு சொல்லி. அதனால் கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வாங்காதீங்க. கிரெடிட் கார்டெல்லாம் கையாள்வதற்கு மிகப்பெரிய முதிர்ச்சி தேவை. அந்த முதிர்ச்சி இருந்தால் கிரெடிட் கார்டை வாங்கி அதை உடனே கரெக்டாக அந்த நேரத்துக்குள்ளே நோட் பண்ணி வச்சு செட்டில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அது லாபகமாக அமையும். கை காசை போக பெனால்ட்டி வட்டின்னு கட்ட மாட்டாங்க. ஆனால் அந்த அறிவு வந்து 1000ல் ஒரு ஆளுக்கு வர்றது கூட ரொம்ப கஷ்டம். வந்து அதுக்கு பேர் தான் அந்த முதிர்ச்சி, ரொம்ப கஷ்டம் வருது. பலர் வந்து கிரெடிட் கார்டை வாங்கி மாட்டிக்கொண்டு வங்கியில் கடன் வாங்கி கேஸ் ஆகி அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டே வாங்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு, இந்த கிரெடிட் கார்டில் வந்து பணம் கட்டாத காரணத்தால் சிபில் ஸ்கோர் சரியில்லை அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஹவுசிங் லோன் கூட வாங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு, அப்புறம் வேறு வழியே இல்லையே ஹவுசிங் லோன் வாங்கி தானே ஆகணும், நமக்கு இதனால போயிட்டு போகுது, இந்த 30,000 நம்ம கட்டி தொலைச்சிடுவோன்னு சொல்லி 3000 ரூபாய் கட்டுறதுக்கு தவறினதுக்கோ கடைசியில் 30,000 50,000 கையை விட்டு இழந்து வாழ வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதனால் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியாக குடும்ப தலைவிகளே மிக முக்கியம், ஆன்லைன் ஷாப்பிங் என்பது உங்களுக்கு ஒரு போதையாக மாறக்கூடும். தேவையற்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நிலை ஏற்படும். ஆகையால் உங்களுடைய சம்பாத்தியம் கரையத் தொடங்கும். உங்களுக்கு உங்களை அறியாமல் கடன் சுமை ஏற்படலாம். எனவே தயவு செய்து இந்த மாயையில் இருந்து விடுபட வேண்டும். சிக்காதீர்கள். முதல்ல சிக்காதீங்க, சிக்கினா தானே விடுபடணும். முதல்ல சிக்காதீர்கள். அப்படி ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கு அந்த நிலை இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா உடனடியாக துரிதமாக கையாண்டு இந்த நிலைமையிலிருந்து நீங்கள் அனைவரும் வந்து தப்பித்து வாழ்க்கையில் பல கொள்ளை லாபம் கிடைக்குது, இது அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். சராசரி வாழ்க்கை உருப்படியாக நம்ம வாழ்ந்தால் போதும். மாதம் நம்ம சம்பளத்தில் வருது, என்ன சம்பளம் கிடைக்குதோ அந்த சம்பளத்தில் கொஞ்சமாவது மிச்சம் பண்ணுறதுக்கு வழி இருக்கா அப்படிங்கிற ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி நீங்கள் பயணிப்பது தான் உங்கள் வாழ்க்கையை சிறப்பிக்கும், உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. குடும்ப தலைவியாக நீங்களும் உங்களுடைய பிள்ளைமார்களுக்கு ஒரு உதாரண தலைவியாக இருப்பீர்கள் என்பதனை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்று இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு மனமார்ந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி குடும்ப தலைவிகளே. ஜாகிரதை, ஜாகிரதை, ஜாகிரதை.